لا إله إلا الله صلي على رسوله الكريم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்யும். அன்புக்குரிய பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யகத்தனிம் ஹம்சன் கபல ஹம்சின், ஐந்துக்கு முன்னால் ஐந்தை கொள்ளை முதலாக கொள்ளுங்கள். ஷபாபக்க கபல ஹிரமக்க, வயோதிகம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வாலிபம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பருவம். நாளை மறுமையில் மனிதனிடத்தில் 4 கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கு பதில் சொல்லாத வரையிலும் எந்த மனிதனுடைய பாதங்களும் தம் இருப்பிடத்தை விட்டு நகராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதில் முதலாக கேட்கப்படக்கூடிய கேள்வி, உன்னுடைய வாழ்நாளை நீ எப்படி கழித்தாய் என்பதுதான். மனிதனுக்கு பல பருவங்கள் உண்டு. பாலப்பருவம், பால்குடி பருவம், விளையாட்டு பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம், இப்படி பல பருவ காலங்கள் இருக்கிறது. இந்த பல பருவ காலங்களில் வாழ்நாளை எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்கிற போது அந்த வாழ்நாளில் உட்பட்டது தான் வாலிப பருவமும் அதற்கு உள்ளே தான் இருக்கிறது. இருந்த போதிலும் அல்லாஹ் தஆலா வாலிபத்தை பிரத்யேகமாக உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய் என்றும் கேள்வி உண்டு. உன் வாழ்நாளை எப்படி கழித்தாய் என்று கேள்விக்கு பிறகு குறிப்பாக உன் வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய் என்றும் கேள்வி உண்டு. அப்படியானால் வாலிபத்திற்கு என்று ஒரு தனி பிரத்யேக தன்மை இருக்கிறது. அதுபோன்று நாளை மறுமையில் எந்த நிழலும் இல்லாத ஒரு நேரத்தில், அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த காலகட்டத்தில் 7 நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய நிழலில் நிழல் கொடுக்கிறான் என்று பெருமானார் சொன்னார்கள். அதில் ஒருவர் இபாதத்திலேயே வளர்ந்து வருகிற வாலிபர் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே வாலிப பருவத்திற்கு என்று சில முக்கியத்துவம் இருக்கின்ற காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாலிபம் எப்பொழுதும் இருக்காது, குறிப்பிட்ட காலம் வரையில்தான் அந்த வாலிபம் இருக்கும். அதற்கு பிறகு வயோதிகம் ஏற்பட்டுவிடும். வயோதிகம் ஏற்பட்டதற்கு பிறகு வாலிபத்திற்கு பலனில்லாமல் போய்விடும். எனவே வாலிப பருவம் இருக்கின்ற அந்த காலகட்டத்திலேயே நீங்கள் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஹதீஸி குதுஸியில் அல்லாஹ் தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஹப்பு சலாசன் ஒஹப்பீலி சலாசின் அஷத்து, 3 நான் பிரியப்படுகிறேன், 3 பேர்களை நான் பிரியப்படுகிறேன். குறிப்பாக இன்னும் 3 பேர்களை அதிகம் நான் பிரியப்படுகிறேன், கடுமையாக பிரியப்படுகிறேன். 1, தர்மவான்கள். தர்மவான்களை நான் பிரியப்படுகிறேன். அதே வேளையில் ஏழையாக இருந்து கொண்டு தர்மம் செய்கிறாரே அவரை ரொம்ப நான் பிரியப்படுகிறேன். பொதுவாக தர்மவான்களை பிரியப்படுகிறேன். அந்த தர்மவான்களிலும் கூட ஏழை மக்கள் தர்மம் செய்வார்கள் அல்லவா, அத்தகைய மக்களை ரொம்ப நான் பிரியப்படுகிறேன். அதுபோன்று பணிவுள்ளவர்களை நான் பிரியப்படுகிறேன். அதே நேரத்தில் செல்வந்தர்களாக இருந்து கொண்டு பணிவாக நடந்து கொள்கிறார்களே அவர்களை நான் ரொம்ப பிரியப்படுகிறேன். அதுபோன்று அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்பவர்கள், பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நான் பிரியப்படுகிறேன். குறிப்பாக வாலிபர்களாக இருந்து கொண்டு தௌபா செய்கிறார்கள், அவர்களை ரொம்ப நான் பிரியப்படுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி வாலிபத்திற்கென்று பிரத்யேகமான தன்மைகள் இருக்கின்ற காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், கொள்ளை முதலாக கொள்ளுங்கள். அது நீண்ட காலம் ஏற்படாது. அதற்கு முன்னால் அதற்கு பின்னால் வயோதிகம் வந்துவிடும். வயோதிகம் வருவதற்கு முன்னாலேயே இந்த வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வாலிபர்களுக்கென்று வாலிபத்திற்கு என்று தனி பிரத்யேகமான தன்மைகள் இருக்கின்ற காரணத்தினால்
அந்த வாலிபத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இங்கே சொல்லித் தருகிறார்கள். அடுத்த ஹதீஸுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை தினம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நல்ல பாலிப்பாராம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. اللهم احسن عاقبتنا في الأمور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الآخرة توفنا مسلمين والحقنا بالصالحين. وصل على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين.